உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. இது ஆண்டவராகிய பிதாவாகிய தேவனுடைய சாட்சி அறிக்கை. பொதுவாக நம்முடைய வாழ்க்கையிலே சாட்சி மிக முக்கியம். முதல் சாட்சி நமக்குள்ள மனசாட்சி வேணும். அப்பா போய் மனசாட்சி இல்லையா, இப்படி நடந்துக்கிட்டே பேசுறியே என்று சொல்லுவாங்க. முதல் என்ன சாட்சி வேணும்? ரெண்டாவது யாரு சாட்சி? மனை சாட்சி. வீடு சாட்சி கொடுக்கணும். என்னதான் நம்ம கதை அடித்தாலும் வீட்டில் தான் நம்ம உண்மை நிலைமை தெரியும். மனைவி பிள்ளைங்க தான் என்ன செய்ய முடியும்? கரெக்டான அடுத்த சாட்சி கொடுப்பாங்க இல்லையா? வெளியில் நம்ம பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் உண்மையாக நம்மை குறித்து அடுத்தால நல்ல விவரம் உண்மை தெரிஞ்சது யாரு தான்? சொல்லுங்க, வீட்டுக்காரங்களுக்கு தான் தெரியும். அப்போ மனை சாட்சி, மனை என்னன்னா வீடு, வீட்டு சாட்சி முக்கியம் இல்லை. அப்புறம் தான் என்ன பிறர் சாட்சி, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் அடுத்த அது பிறகு தான். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவனுடைய சாட்சி தான் பிரதானமானது. ஆண்டவர் சொல்லுகிறார், இவரே நேசகுமாரன், இவரில் நானே பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறார். தானியேலை பார்த்து சொல்ல, எனக்கு பிரியமானவன் என்று சொல்லுகிறார். தாவீதை பார்த்து சொல்ல, என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் உடைய சாட்சி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுக்கிற சாட்சி. நமக்கு தெரியும், யோபு குறித்து யார் சாட்சி கொடுத்தா? தேவரே சாட்சி கொடுத்தார். அவன் ஆண்டவருக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறவன், உத்தமன், சன்மார்க்கன், இல்ல தீமைக்கு விலகுகிறவன் என்று சொல்லி வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம் சாட்சி கொடுக்கிறது. அதுதான் முக்கியம். தெய்வ சாட்சி, தேவனுடைய சாட்சி முக்கியம். அப்ப இந்த இடத்துல காலேப்பை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. என்னுடைய தாசனாகிய ஹலோ, அதுதான் பெரிய சாட்சி. அதாவது அவன் வேறே ஆவி என்றால் தேவனுடைய ஆவியை உடையவன். அடுத்து உத்தமமாய் என்னை பின்பற்றினவன் என்று சொல்லுகிறார். அப்ப உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள். அப்ப உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினால் அவன், வாசிங்க சிஸ்டர். உத்தமமாய் என்னை பின்பற்றினபடினாலும் அவன் வேறே ஆவியை உடையவனாய், தேவனுடைய ஆவியை, என்னுடைய ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினாலும் அவன் எந்த தேசத்தை நான் வாக்கு பண்ணினோ அந்த தேசத்தை அவனை நான் சேர பண்ணுவேன். அவனுக்கு மட்டுமல்ல, அவன் சந்ததிக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், சாட்சி இடுகிறார். அவ இங்க சொல்லுகிற காரியம், அவங்க காலேப் தேவனுடைய சாட்சியை பெற்றவன். என்ன சாட்சி என்றால் அவன் வேறே ஆவியை உடையவன். உலகத்தில் பல ஆவிகள் இருக்கிறது. மனுஷிக ஆவி இருக்குது, பிசாசின் ஆவி இருக்குது, தேவ ஆவி இருக்குது, பல ஆவிகள் இருந்தாலும் எல்லா ஆவிகளுக்கும் பிதா யார் தான்? பிதாவாகிய தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா ஆவிகளுக்கும் அவர் பிதாவாக இருக்கிறார். சொல்றோம், ஒரு மனுஷனோட இடத்துக்கு அனுப்பிவிட்டா, ஐயோ அந்த ஆவிக்கு என்ன ஆவிக்கும் செட் ஆகாதுப்பா, அது பெருமையின் ஆவி. கொஞ்ச நேரம் பேசுறோடனே பெருமை பிடிச்சி பேசும், எனக்கு அது செட் ஆக கூட நான் வழி போக மாட்டேன்ருவாங்க. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள மனுஷிக ஆவி இருந்தாலும் ஒவ்வொரு விதமான ஆவிகள், மேட்டிமையின் ஆவி, பெருமையின் ஆவி, குறை சொல்ற ஆவி. அப்போ அசுத்தாவி வரும் பொழுது அதனுடைய செயல்பாடு வேற. அப்போ தேவனுடைய ஆவி வரும் பொழுதுதான் ஒரு மறுபடியும் மனுஷன் என்ன செய்கிறான்? பிறக்க முடிகிறது, ரட்சிக்கப்படுகிறான். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண்பது இல்லை, பிரவேசிக்க முடியாது. அப்போ ஒரு மனுஷிக ஆவிக்குள்ள யாருடைய ஆவி வரணும்? தேவனுடைய ஆவி வரணும். அப்போ ஆவியின் சிந்தை தான் ஜீவனும் சமாதானமும், மாம்ச சிந்தை மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ யோசேப்புக்குள்ள தேவனுடைய ஆவி இருந்தது. அதனாலதான் சொல்றான், பார்வோனே சொல்றான். ஆதியாகமம் 41:39 வாசிங்க. ஆதியாகமம் 41:39.
உன்னை போல விவேகம் உள்ளவன் ஞானம் உள்ளவன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆவியை தேவன் அவனுக்குள் வைத்தபடினால்தான் அவனால் அந்த காரியங்களை செய்ய முடிந்தது. தானியேல் 6:3 வாசிக்கும் பொழுது அவனுக்கு விசேஷித்த ஆவியை உடையவன் என்று அங்கு சொல்லப்படுகிறது. தானியேல் 6:3 வாசிங்க. போதும். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கு அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அப்போ இங்கே மற்ற எல்லாருக்கும் வேறு விதமான ஆவி இருந்தாலும் காலேப்புக்குள் இருந்தது தேவனுடைய ஒரு விசேஷித்த ஒரு ஆவி, வேற ஆவி என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். நம்ம கவனிக்க வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னா தேவ ஆவியானவர் உள்ள வந்தாதான், தேவ ஆவி நமக்குள்ள வந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும், மறுபடியும் பிறக்க முடியும், ரட்சிக்கப்பட முடியும். அதை வேதம் சொல்லுது, கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன், கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஆனால் அந்த நன்றாக கவனிக்கணும், எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது இருந்த அனைவரும் ஆண்டவர் சொன்னார் ஒருவன் கூட என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. யாரை தவிர? காலேப்பையும் யோசுவாவையும் தவிர ஒருவனும் கானானுக்குள் பிரவேசிக்க. அப்ப அப்படி என்றால் அவர்கள் ஜீவன் காப்பாற்றப்பட்டது, அவங்க ஜீவன் அங்கே உயிர்ப்பிக்கப்பட்டது. நீங்க வாசித்து பாருங்க, ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னாகும் அதே 14ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை, 14:38. ஆமேன். நல்ல கவனிங்க. சுமார் 20 லட்சம் ஜனம் இருப்பாங்க. ஆனால் அங்கிருந்து எகிப்திலிருந்து புறப்பட்டதிலே வழியில் 40 வருஷம் வனாந்தரத்தில் பிறந்தவர்கள் சந்ததிகள், அவர்களை ஆண்டவர் சேர்த்துட்டாரு. ஆனால் எகிப்திலிருந்து புறப்பட்டதிலே காலேப்பும் யோசுவாவை தவிர ஒருவரும் என்ன கிடையாது, உயிரோட இருக்க முடியாது என்று அவங்க ரெண்டுடைய ஜீவன் மட்டும் காப்பாற்றப்பட்டது. அப்படி என்றால் என்னுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனம் இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஜீவன் தந்திருக்கிறார். கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன், கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அதை நான் ரோமருக்கு எழுதின நிருபத்தை வாசிக்கும் பொழுது இந்த ஆவியலை குறித்து பார்க்கும் பொழுது 8ஆம் அதிகாரம் 4 முதல் 9 வரைக்கும் வாசிங்க. ரோமர் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். அப்போ தேவ ஆவியை பெறாம மாம்சத்துக்கு உட்பட்டு வந்தது துன்பம் இது வந்தா சாவோம்னு சொல்லி நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துகிட்டு இருந்தா ஆண்டவர் பிரியப்படுவாரா? ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, பிரியப்பட மாட்டாரு. ஆனா உலக பார்வையில் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கலாம், அவன் கனவானாய் இருக்கலாம், மதிப்புக்குரியவனாய் இருக்கிறான். ஆனால் தேவனுடைய பார்வையிலே அவன் எப்படிப்பட்டவன், பிரியம் இல்லாதவன் என்று பார்க்க. தொடர்ந்து வாசிங்க அடுத்த வசனத்தை. அது 9ஆம் வசனம் மிக முக்கியம். இதுதான் கவனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல், நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள் அப்படின்னா ஆவிக்குரியவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அவ்வளவுதான். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல, அவருடைய பிள்ளை அல்ல. அவர் மேல் விசுவாசம் உள்ளவராகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். ஆனால் தேவனுடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள் வரும் பொழுதுதான் அவன் மறுபடியும் பிறக்கிறான், ரட்சிக்கப்படுகிறான். அவனுக்குள் ஆவிக்குரிய சிந்தை வருகிறது, உண்மையான தெய்வம் யார் என்பதை அறிந்து கொள்ளுகிறான்.
அது வரைக்கும் அந்த சுவிசேஷத்தின் பிரகாசத்தின் மகிமை வெளிச்சம் வராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவனுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். அப்ப அந்த ஆவிதான் அவனை மறுபடியும் அங்கே என்ன செய்கிறது? கண்களை தெளிவாக்குகிறது, ஆவிக்குரிய கண்களை திறக்கிறது, அங்கே தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு பாக்கியத்துக்குள் கொண்டு வருகிறது. அப்போ தேவ ஆவியை உடையவன் தான் அவருடையவன். அதான் கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன், கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் இங்கே யோசுவா காலேப் 2 பேரையும் தான் விசேஷமாய் சொல்லப்படுகிறது. 12 பேர் அங்கே போய் வேவு பார்த்துட்டு வந்தாலும் 10 பேருடைய அறிக்கை அங்கே எதிராக தான் இருந்தது. இவங்க 2 பேருடைய அறிக்கை தான் இங்கே தேவனுக்கு பிரியமானதாக, விசுவாசம் உள்ளதாக, நம்பிக்கைக்குரியதாக காணப்பட்டது. காரணம் என்னவென்றால் இவர்களுக்குள் இருந்த ஆவி தேவனுடைய ஆவி. ஆமென், அல்லேலூயா. ரெண்டாக கவனிக்கணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டுட்டோம்னா தேவனுடைய ஆவி வந்த பின்பு அந்த ஆவியை நம்ம என்ன செய்யணும்? பலனடைய, பெருக பயண பிரயாசப்படணும். ஆமென், அல்லேலூயா. நல்ல ஆண்டவர் அந்த ஆவி இருந்தாதான் நம்ம ஆவிக்குரியவனை. அதெல்லாம் ஆவியான நம்மளை என்ன செய்யறாரு? முத்திரை. தாவீது தேவனோடு நல்ல இசைந்து இணைந்து ஆராதித்தவர், ஜெபித்தவர், தேவ வார்த்தையின்படி அவர் காரியங்களை நடப்பித்தவர் தான். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே தவறுகள் வந்த பொழுது, தேவ தண்டனை வந்த பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் செய்த தப்புக்கு என்னன்னாலும் தண்டனையை கொடுத்துடும், நான் அதை பெற்றுக்கிடுறேன். ஆனா ஒரே ஒரு தண்டனை மட்டும் எனக்கு இருக்கக்கூடாது. என்ன தண்டனை தெரியுமா? உடைய ஆவி என்னிலிருந்து எடுத்துடாதியும். ரட்சணத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப நீ தந்துடணும். நிலைவராமன் ஆவிய இந்த தடுமாறி நான் விடக்கூடாது. எனக்கு எப்படிப்பட்ட ஆவி வேணும்? நிலைவரமான உறுதியா இருக்கிற ஆவியை தாங்க. உங்க பரிசுத்த ஆவி என்னிலிருந்து என்ன செய்றாங்க? எடுத்துடாங்க. அது என்னால் சகிக்க முடியாது. என்னால் அந்த தண்டனையை தாங்கவே முடியாது. அப்போ அவர் கருத்தா அங்க கதறார், வேற என்ன தண்டனைனாலும் கொடுங்க, நான் செய்த தப்புக்கு நான் அதை பெற்றுக்கிடுறேன், இந்த ஒரு தண்டனை எனக்கு இருக்கக்கூடாது என்று அவர் சங்கீதம் 51:10-13 வரைக்கும் வாசிக்கும் போது அங்கே பார்க்க முடிகிறது. சரி, இருக்கட்டு. அப்போ முதலாவது நம்முடைய ஜீவன் காப்பாற்றப்படணும். தேவ ஆவியை நாம் என்ன செய்யணும்? வேறு ஆவிய உடையவர்களாக, தேவனுடைய ஆவிய உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்போ எல்லாரும் அங்கே மரித்தாலும் காலேப்பு யோசுவாவுடைய ஜீவன் என்ன செய்தது? காப்பாற்றப்பட்டது. அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம்னா முடிவு பரிந்து நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். நம்ம ஜீவன் காப்பாற்றப்படணுங்க. ஜீவன் நாங்க எது? ரட்சிப்பை குறிக்கிறது, பாவ மன்னிப்பை குறிக்கிறது. அப்போ அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்திருந்தவங்களை அவர் உயிர்ப்பித்தார், மீட்டார், ரட்சித்தார். என்ன ஆவி உள்ள வந்துட்டு? கிறிஸ்துவின் ஆவி உள்ள வந்துடுச்சு. ஜீவன் வந்துட்டு, ஜீவன் வெளிப்பட அவர் ஆவியை அனுப்பினார், ஜீவன் வெளிப்பட வார்த்தையை அனுப்பினார். ஒரு மனிதனுடைய ஜீவன் எதுல இருக்கு? ரத்தத்தில் இருக்குது. அப்ப இயேசுவின் ரத்தம் ஜீவனை கொடுக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் ஆவியுமாக இருக்கிறது. அப்ப தேவன் ஆவியாக இருக்கிறார். அப்ப தேவனுடைய வார்த்தை, அவருடைய ரத்தம், அவர் அவருடைய ஆவி நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது மறுபடியும் பிறக்கிறோம். ஜீவன், நம்முடைய ஜீவன் காப்பாற்றப்படுகிறது, மரணத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறது. மரணம் என்றால் என்ன? பிரிவு. தேவனையும் நம்மையும் பிரிக்கிறது தான், இல்லை நம்மையும் சரீரத்தை விட்டு என்ன செய்யுது? பிரிக்கிறது. அப்போ தேவனை விட்டு பிரிக்கப்பட்டது நம்மை, அந்த ஜீவன் வரும் பொழுது, அந்த ரட்சிப்பு வரும் பொழுது தேவனோடு இணைந்து தேவனுடைய பிள்ளை என்கிற பாக்கியம் வருகிறது, தேவனுடைய பிள்ளை என்கிற பாக்கியம் வருகிறது. அப்போ முதல் ஜீவன் காப்பாற்றப்பட வேண்டும். இந்த யோசுவாவுக்கும் காலேப்புக்கும் என்ன வந்துச்சு? ஜீவன் காப்பாற்றப்பட்டது. அவங்க வனாந்தரத்தில் மறிக்கல, ஆரன் கூட மறிச்சிட்டாரு. விசேஷித்த ஞானத்தை பெற்ற அந்த தேவனுடைய பெட்டியை செய்தவன் பேர் என்ன பேரு? பெசலேயேல். அவனே செத்துட்டான். விசேஷித்த கிஃப்டை தான் பெற்றான், வரத்தெல்லாம் பெற்றான் தான். ஆனா எங்க போக முடியல? கானானுக்குள்ள போக முடியல, வாக்குத்தத்த ஆசீர்வாதத்தை பெற முடியல.
நம்முடைய வாழ்க்கையிலே ரொம்ப விழிப்பாய் இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஜீவனை காப்பாற்ற ஜீவன் மிக முக்கியம். அதாவது சொல்லுவோம், செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிரோடு இருக்கிற நாய் வாசி பரவாயில்லை. சிங்கம் உயிரோடு இருந்தா தான் சிங்கத்துக்கு மதிப்பு. செத்து போயிட்டா எறும்பு கூட மேலே ஏறிப்போம், பூனை கூட போம், எலி கூட போம். ஆமென். செத்த ஆனா உயிரோடு இருக்கிற நாய் அதை விட பெட்டர். அதை சொல்லுது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஜீவன் காப்பாற்றப்பட வேண்டும். அப்ப யோசுவா என்றால், யோசுவா ஒரு ஆவிக்குரியவனாய் இருந்தான். மோசே அங்க 40 நாள் உபவாசி ஜெபம் பண்ணுனா, அவனும் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாம மலை அடிவாரத்தில் இருந்துச்சுதான். அதனால இருந்தான். தலைவர் வருது வரைக்கும் சீசன் இருந்தாரு. வேதம் சொல்லுகிறது, யோசுவா என்கிற வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாது இருந்தான். அப்படின்னா அவன் ஆலயத்தை விட்டு விலகல, பிரசன்னத்தை விட்டு விலகல. ஆனா காலேப் அப்படி இல்ல. காலேப் ஒன்னும் மோசே கூட சிசியனா இருக்கல, ஆசாரிப்பு கூடத்துக்குள்ள இருக்கல. ஆனால் அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இருந்தான். கர்த்தருக்கு பயந்தவரை பற்றி கொள்ளுகிறவன் தான் உத்தமன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜீவனை காப்பாற்றி கொள்ள வேண்டும். நம்முடைய ரட்சிப்பை என்ன செய்யணும்? காப்பாற்றி கொள்ள வேண்டும். அதில் நாம் ஞானமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அதுதான் தாவீதும் கதறி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, என்ன தண்டனாலும் கொடுத்துருங்க, உங்க ஆவியை மட்டும் என்னை எடுத்துடாதங்க ஆண்டவரே என்று சொல்றாரு. நம்ம ஆவி நம்மளை விட்டு போயிட்டா நம்ம செத்துடுவோம், அடக்கம் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம உயிரோடு வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது தேவனுடைய ஆவி நம்ம விட்டு போயிட்டுனா, தேவன் நம்மோட என்ன செய்ய மாட்டார்? இணைய மாட்டார். தேவன் நம்மோட இணைய மாட்டார் என்று பார்க்கிறோம். அதை காத்துக்கொள்ள வேண்டும். எல்லா காவலோட இருதயத்தை காத்துக்கொள்ள, அதனிடத்தில் ஜீவ ஊற்று புறப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 25 33 வரைக்கும் வாசிங்க. என்னாகமம் 13 25 33 வரைக்கும். சென்ற பின்பு திரும்பினார்கள். அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவர்களிடத்தில் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாசாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஒடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனேக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமாக தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அவனோடு கூட போய் வந்த மனிதரே, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். எப்படிப்பட்ட தேசம் சொல்றாங்க? பட்சிக்கிற தேசம், குடிகளை, மனுஷனை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். என்ன ஆட்களா? பெரிய ஆட்கள்ங்கறாங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. அங்கே ராட்சத பிரவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சசரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். என்ன செய்தி பரம்ப செய்தாங்க? அப்போ ரெண்டு செய்தி இருக்கு. துர்ச்செய்தி இருக்கு, நற்செய்தி இருக்கு. வேதம் சொல்லுது, நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். எலும்புகளை நிச்சயமா புஷ்டியாக்கும். நற்செய்தி சொல்லுகிறவருடைய பாதங்கள் எப்படி இருக்கும்? அழகானவைகளாய் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஏற்ற காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த பகுதியை நம்ம வாசிக்கும் பொழுது ரெண்டு செய்தியை பார்க்க முடியும். ஒன்று துர்ச்செய்தி, இன்னொன்று நற்செய்தி.
ஆமென். அப்போ இதுல விசுவாச அறிக்கையை அல்லது தன்னுடைய நம்பிக்கையை காலேப் எப்படி வெளிப்படுத்துகிறார்? காலேப் எப்படி மற்ற 10 பேரும் வெளிப்படுத்தின காரியம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த 14ஆம் அதிகாரத்துல 1ல இருந்து 5 வரைக்கும் வாசிங்க. என்னாகவும் இப்ப அவங்க முதல்ல அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் அந்த வார்த்தையை வச்சு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனங்கள் அன்று ராமுழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானா அவங்க வாய் வார்த்தை எப்படி இருந்து ஜீவன மரணம் நாவின் அதிகாரம் அது மாதிரி சொல்லிட்டாங்க. செத்துட்டா நல்லமா இருக்கும், ஏன்பா அங்க கொண்டு போய் சாகடிக்கிற, அங்கேயே செத்துட்டா நல்லமா இருக்கும்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம், நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண் ஜாதிகளும் எங்கள் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். திரும்ப என்ன வந்துச்சு? எங்க போயிடலாம்? எகிப்துக்கே திரும்ப நாம போயிடலாம் என்று அங்கே அவர்கள் சொல்றதை பார்க்கிறோம். ஓகே, அடுத்த வாசிங்க 5ஆம் வசனம். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்தார்கள். இந்த வார்த்தையை கேட்ட உடனே தலைவர்களாயிருந்த தேவனுடைய பிரதிநிதிகளாயிருந்த தேவ ஊழியர்கள் என்ன செய்துட்டாங்க? முகங்குப்புற விழுந்துட்டாங்க என்று பார்க்கிறோம். இப்ப 6ஆம் வசனத்துல காலேப் ஸ்டார்ட் பண்றாரு பாருங்க. அவருடைய வார்த்தையை பாருங்களா. தேசத்தை சுற்றி யோசுவாவும் காலேப் என்ன சொல்றாங்க பாருங்க. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்களை வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க ரெண்டினுடைய ஆவி வித்தியாசமா இருக்கா இல்லையா? பாருங்க, இப்ப ஜனமெல்லாம் ஒருமித்து அழுகுறாங்க, கூக்கரில் இருக்கிறாங்க, அவிசுவாச வார்த்தையை சொல்றாங்க, எனக்கு செத்தா நல்லா இருக்குன்னு இறுதிய கசப்புகளை வந்துட்டாங்க. நாங்க 2 பேரும் மட்டும் வித்தியாசமா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்த சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். அருமையா சொல்லுவாங்க. அவங்க சொன்னாங்க பட்சிக்கிற குடிகளை பட்சிக்கிற தேசம். இவங்க என்ன சொன்னாங்க? அந்த தேசம் எப்படி தேசம்? நல்ல மகா நல்ல தேசம். பிரியமா இருந்தா பாருங்க, கர்த்தரை சார்ந்து கொள்றத பாருங்க. கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதங்க. அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். எவ்வளவு பெரிய ஒரு விசுவாச வார்த்தை பாருங்க. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போய். இதுதாங்க ரெவலேஷன். ஆவிக்குரிய பகுத்தறிகிறது. அவங்களை காத்த நிழல் அவர்களை விட்டு அவங்க தெய்வமெல்லாம் எஸ்கேப் ஆயிட்டு, அவங்க தெய்வம் அங்க இல்லை. இப்போ ரெவலேஷன் சொல்றான், அவங்கள காத்த நிழல் விலகி போயிட்டு. எலியாவுக்கும் அது மாதிரி நல்லா தெரியும். அவங்கள காத்த நிழல் விலகி போனதாலும் தெய்வத்தை கூப்பிடு, வரானா பார்க்கலாம். அவன் சாப்பிட போயிருப்பான், பிரயாணமா போயிருப்பான், தூங்கிட்டு இருப்பான்னு சொல்றான்னா அவனுக்கு அந்த ஆவியின் வெளிப்பாடு. அவங்கள காத்த நிழல் என்ன செய்யுது? அங்க ஒன்றுமே இல்ல சொல்றாங்க. அடுத்தது, கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை என்றார்கள். ஆமென், அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த பகுதி நமக்கு மிக முக்கியம் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு. அப்ப முதல் துர்ச்செய்தியும் பார்க்கிறோம், நற்செய்தியும் இங்க பார்க்கிறோம். ஆனால் இப்போ அங்க விசுவாச அறிக்கையாக காலேப்பு யோசுவாவும் சொல்றதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப காலேப்பினுடைய பார்வை, அவனுடைய செயல்பாடுகள் நாம் பார்க்கும் பொழுது அவனுக்கு அந்த வைராக்கியம் யாரை சார்ந்து இருக்கிறது? தேவனை சார்ந்து இருக்கிறது, தேவ வார்த்தையை சார்ந்து இருக்கிறது. பின்னாட்களை கூட அந்த காலேப்பு பண்ணது போலதான், யோசுவா பண்ணினது போலதான் 2 பேரையும் தான் அவருடைய வாழ்க்கையிலே தாவீது
மாடலா எடுத்து அவன் ஊழியம் செய்தான். யுத்தம் செய்து யோசுவாவை பார்த்து தான் யுத்தம் செய்தான். சங்கீதம் 1:1 சொல்லுது, அவருடைய வேதத்தில் இரவு தியானமா இருக்கிற மனுஷன் யாரிருந்து கத்துக்கிட்டான்? யோசுவாட்ட இருந்து கத்துக்கிட்டான். அவன் யுத்தம் செய்த முறைமைகள்லாம் கேட்டு 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 செய்த போல யார்கிட்ட கத்துக்கிட்டான்? யோசுவாட்ட கத்துக்கிட்டான். ஆனா ஒவ்வொரு காலத்திலும் அங்கே காலேப்பை போல, என்ன காலேப்பு யாரு? யூதா கோத்திரம். தாவீது யாரு? யூதா கோத்திரம். யூதா என்றாலே துதிக்கிறவன். ஆமென். அவன் முன்னணியிலே யுத்தத்திலே செல்கிறவன் என்று பாருங்க. அந்த கோத்திரத்தில் பிறந்தவன். காலேப்பு என்றாலே தைரியம் உள்ளவன். காலேப்பு என்றாலே அது என்ன சொல்லுது? திராணி உள்ளவன் என்று சொல்லலாம். ஒரு கேட்பாங்க, ஏய் அந்த வேலை செய்வனுக்கு திராணி இருக்கா? அந்த இடத்துல போய் போறதுக்கு தில்லு இருக்கா என்று கேட்பாங்க. அப்போ அந்த திராணி உள்ளவன் காலேப்பு அர்த்தம் திராணி உள்ளவன். நீங்கள் திராணி உள்ளவளாகும்படிக்கு எபேசியர் 6 அதிகாரத்தில் சொல்லுது இல்ல, பிசாசின் காரியத்தை மேற்கொள்ள ஜெயிக்க உங்களுக்கு என்ன வேணும்? திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கின போல. அப்ப பிசாசை மேற்கொள்ளணும், பில்லிசூனியத்தை மேற்கொள்ளணும், யாகத்தை மேற்கொள்ளணும், அவன் கொண்டு வருகிற எல்லா கட்டுகள், சாபம், ரோகம் எல்லாம் மேற்கொள்ள ஒரு திராணி இருக்கணும். ஜெபத்துல, ஒரு விசுவாச அறிக்கையில, தேவன் ஆராதிக்கிறல, நீ அந்த திராணிக்குள்ள வந்து நீ அதை தூக்கி அடிக்கணும். கழுகு இருக்குல்ல, கழுகு என்ன செய்ய தெரியுமா? அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். கீழே இருக்கிற இவ்வளவு பெரிய பாம்பா இருந்தாலும் அப்படியே காலில் தூக்கிட்டு போயிடும். அங்க கொத்தவும் செய்யாது, கொல்லவும் செய்யாது, அதை சாப்பிடவும் செய்யாது. கழுகு அப்படியே அந்த பாம்பு என்ன செய்யும்? அப்படி தூக்கி இங்க பூமியிலிருந்து தூக்கி மேலே கொண்டு போகும் பொழுது, பூமியில தான் மண்ணில் ஊர்ந்து போகும்போது பாம்பு என்ன செய்யும்? படம் எடுத்து, இப்போ அது போகும்போது அப்படி தூக்கிட்டு போகணும். பாம்புக்கு ஒரு எண்ணம் வருமா? நம்ம சாப்டர் க்ளோஸு, நம்ம வீரம் போயிடுச்சு, பலன் போயிடுச்சு, நம்மளால இன்னும் ஒண்ணுமே பண்ண முடியாது சொல்லி அந்த எண்ணத்தில் அப்படி போனோன்னே ஒரு பாறையில் தூக்கி போட்டுடும். போட்டுட்டு சும்மா தான் இருக்கும். உடனே கொத்தவும் செய்யாது, கொல்லவும் செய்யாது. உடனே பாம்பு ஓடவும் செய்யாது, சுருண்டு போய் கிடக்குமா. ஏன் சொல்லுங்க? அதுக்கு எண்ணத்தை எப்படி வந்துருச்சு? நம்ம பலனு போயிடுச்சு, ஒரு தூக்கிடுச்சு, பலன் போயிடுச்சுன்னா அது ஒரு சுருண்டு கிடந்த பிறகுதான் இவர் பொறுமையாக கொத்தி அணிச்சு வரான், ஆகாரமா சாப்பிடும். அதே போலதான் என்ன பிரச்சனை வரட்டு, போராட்டம் வரட்டு, பிலிசீனியம் வரட்டு, நெருக்க வரட்டு, கடன் வரட்டு, வியாதி வரட்டு, மூச்சு திணறலே வரட்டு, அல்லேலூயா ஸ்தோத்திரம், ஏது வந்தாலும் அப்படியே ஒரு அந்நிய பாஷையில, அப்படி சத்திய வார்த்தையில, வாக்குத்தத்த வார்த்தையில, ஸ்தோத்திரத்துல, ஒரு பாடல அப்படி ஆவியில நிறைந்து ஒரு தூக்கணும். ஆமென். என்ன செய்யணும்? ஒரு அனாக்டிங் நம்மளை என்ன செய்யணும்? அப்படி பலப்படுத்தி திராணி உள்ளவன் ஆகி அப்படியே ஒரு தூக்கி அந்த பிரசன்ஸ் வரும் பொழுது ஒரே தட்டி, இயேசுவின் நாமத்தில் பலவீனத்தின் ஆவியை, பில்லிசூனி ஆவியை, மாந்திரை உன்னை என்ன செய்யறேன்? தட்டுகிறேன், உன்னை நிர்மலப்படுத்துகிறேன், சேதப்படுத்துகிறேன், நீ வெளியேற கட்ட கொடுக்கிறேன் என்று சொல்லி அப்படி தூக்கி கழுகு மாரி தூக்கணும். தூக்கிட்டு அடிச்சாதான் அது நிச்சயம் விழுந்துடும். அப்போ எல்லாரும் எதிரியாக சொன்னாலும், துர்ச்செய்தியை சொன்னாலும், இந்த யோசுவாக்குள்ள காலேப்புக்குள்ள இருந்த ஆவியின் வல்லமை வேற ஆவியுடையவர்களாக இருந்ததுனால அவங்க வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தேவனுக்கு விரோதம் மட்டும் செய்யாத, கலகம் பண்ணாதே என்று சொல்லி கர்த்தர் அந்த ஜனத்தை நமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அது ஒரு நல்ல தேசம் என்று சொன்னார். எப்படிப்பட்ட தேசம்? பாலும் தேனும். எகிப்து அப்படி கிடையாது. எகிப்து ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுற தேசம் தான் சொன்னாரு, சொல்லல. அங்க இருக்கிற ஆசீர்வாதம் வேற, கானான்ல இருக்கிற ஆசீர்வாதம் வேற. ஆண்டவரே சொன்னார், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உனக்கு வாக்களித்திருக்கிறேன், கொடுப்பேன், உன் சந்ததி இதை சுதந்தரிப்பார்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்பொழுதும் தேசத்தின் நன்மைகளையும் நாம் தேவனுடைய சார்ந்து இந்த வாக்குத்தங்களை பிடித்து செயல்பட வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஆன்மீக வாழ்க்கையிலே தேவன் நாம் நல்ல வார்த்தை சொல்றதை விரும்புகிறார். பாசிட்டிவா தான் பேசணும். நற்செய்தி தான் நம்மளை புஷ்டி ஆக்கும். ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நம்ம வார்த்தையில இது தலையெழுத்து, நான் செத்தேன், என் வாழ்க்கை அவ்வளவுதான் சொன்னா நீ சொல்ற போலயே நடக்கும். ஏன்னா நம்ம வாயின் வார்த்தை வச்சுதான் நம்ம லைஃபை. ஆண்டவர் சொல்றார், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும், ஜீவன மரணம் நாவின். நான் ஒரு மக்கு, என் வாழ்க்கையில தேரவே மாட்டேன்னா நீ மக்காவே இருப்ப, தேரவே மாட்டேன். நான் இதை ஜெயிப்பேன், விடுதலை ஆகுவேன், ஆண்டவர் என்னை காப்பாற்றுவாரு, என்னை மேன்மைப்படுத்துவாரு, சூழ்நிலை மாறும் என்று நீங்க
100க்கு 100 அங்கே ஃபெயிலாக இருந்தாலும், இருளாக இருந்தாலும், ஜீரோவாக இருந்தாலும் அந்த விசுவாச வார்த்தைகளை சொன்னீங்கன்னா கர்த்தர் எல்லாம் மாற்றி போடுவார். அதுதாங்க நடக்குது. ஆமென். சரி, அப்படி என்றால் இங்கே காலேபினுடைய பார்வையும் செயல்பாடும் ஒன்று வைராக்கியமும் அந்த தேவனுடைய ஆவி அவனுக்குள் இருந்தபடினால், வேற ஆவி இருந்தபடியால் அவன் எண்ணம் மாறுபாடாக இருந்தது. அவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை நல்ல செய்தியாக இருந்தது. ஆமென். நல்ல செய்தி, நற்செய்தி. நற்செய்தினாலே யாரு தான்? இயேசுதான். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்ம வாழ்கிற காலத்துல, கடைசி காலத்துல விசுவாசத்தை காண்போரோ என்று சொன்னவர், அந்த விசுவாச அறிக்கை, அந்த நம்பிக்கையின் வார்த்தையை, தேவனை சார்ந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டிய காரியத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். விசுவாசத்துக்கு ஒரு 3 நிலை வேணும். நேற்று கூட நான் Zoom மீட்டிங்கில் அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். நம்முடைய விசுவாச நிலை மாறணும்னா, நம்முடைய இப்போ காலேபை போல அந்த விசுவாச வார்த்தை சொல்லணும்னா நமக்குள்ள ஒரு 3 சூழ்நிலையில் வர வேண்டும். அதற்கு தேவன் ஆபிரகாமை தான் விசுவாசத்துக்கு தகப்பனாக ஏற்படுத்தி வாழ்க்கையில் காணப்பட்டபடினால அவன் விசுவாசத்துக்கு தகப்பன் என்று சொன்னார். அதை நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் ஆபிரகாமுக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அது ரூத் இடத்தில் இருந்தது. அதனால்தான் ரூத்தை சொன்னான் போவாஸ், கர்த்தரின் செட்டைகளின் நிழலுக்குள் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொன்னான். அவள் பெற்றாள். எப்படி அங்கே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னது போல அவளும் அதெல்லாம் விட்டுட்டு சொல்லாமலே வந்தா. ஆமென். ஆபிரகாம் விட்டுட்டு வந்தது போல எல்லாத்தையும் வந்தனால நிறைவான பலனை பெற்ற. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே இந்த விசுவாசத்தின் நிலையை, அந்த விசுவாசம் ஆபிரகாம் போல இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 14:6 வாசிங்க. ரோமர் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான், நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான். புசியாது இருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். சரி, இன்னொரு வசனத்தை நீங்க வாசிங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. 18, 19 கூட வாசிங்க. சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாத நம்புகிறதற்கு ஏதுவல்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். சரி, அந்த காரியத்தை, சூழ்நிலை குறித்தும் பெருசுபடுத்தாதிருந்தான். அடுத்தது 19 வாசிங்க, 21 வாசிங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். போதும். இந்த 3 வசனத்தின் அடிப்படையில தான் ஒவ்வொருடைய விசுவாச நிலை வளரும். தேவன் அதை மகிமைப்படுவார். இதுல நம்ம பார்க்கிறோம், முதல் தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க வேண்டும். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சிஸ்டர் சொன்னாங்க. ஆண்டவருடைய வாக்குகளை எடுத்து நான் என்ன செய்தேன்? அறிக்கை செய்தேன். அவருடைய வாழ்க்கையிலே முதல் தேவன் அவருடைய வாக்குத்தத்தங்களாக கிறிஸ்து இயேசுக்குள் ஆமென்றும் ஆமென் என்று இருக்கிறது. நாம் உண்மையற்றவர்களாக இருந்தாலும் அவருடைய வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்ப தேவன் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனங்களை, பிராமிஸ் வார்த்தைகளை நாம் என்ன செய்யணும்? அதை அறிக்கை செய்ய வேண்டும். விசுவாச அறிக்கை செய்ய வேணும். நம்ம மற்றவங்களை பார்த்துட்டு, சொந்த பந்தத்தை பார்த்துட்டு அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்கல ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒரு நன்மையும் பார்க்க முடியாது. அப்போ நம்ம வாழ்க்கையில் சத்துரு போராட்டமோ, மனுஷிக போராட்டமோ, சரீர போராட்டமோ, பொருளாதார பிரச்சனையோ, எந்த நெருக்கம் இருந்தாலும் அதற்கு ஏற்றபடி ஆண்டவர் நமக்கு நிறைய வாக்குகளை தந்திருக்கிறார். எந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வர வேண்டும். அப்போ அந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஏனென்றால் இது யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. இது ஜீவனும் ஆவியுமாக இருக்கிறது. ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இது ஆவியின் பட்டயமாக இருக்கிறது. இது கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிற ஒரு சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலுடைய வார்த்தையை, வானமும் பூமியும் ஒளிந்தாருடைய வார்த்தை. அப்ப தேவனுடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் வைத்து அதை அறிக்கை செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? அறிக்கை செய்ய வேண்டும். அடுத்து நம்முடைய சூழ்நிலை 100க்கு 100 எம்டியா தான் இருக்கும், ஜீரோவா தான் இருக்கும்.
அதை நினைச்சு இப்படி இருக்கு, கல்யாணத்துக்கு என்கிட்ட 50,000 கூட இல்லை, ஒரு கல்யாணம் பண்ணா குறைஞ்சது 10 லட்சம் வேணும், சிம்பிளா பண்ணுனாலும் நான் என்ன பண்ணுவேன், எப்படி நடக்கும், அப்போ ஒன்று நடக்கவே செய்யாது போலுக்குன்னெல்லாம் நினைக்க கூடாது. பிள்ளைக்கு காலேஜ் கிடச்சிச்சு, இப்போ ஃபீஸ் பணம் 1 லட்சம் கட்டணும், என்கிட்ட 2,000 வழி இல்லை, எப்படி கட்டுறது, இது நடக்குமா நடக்காது, அப்போ படிக்க வேண்டாம் என்று நிறுத்திடக்கூடாது. அப்போ இந்த சூழ்நிலையை நிச்சயக்கூடாது, பார்க்கக்கூடாது. அப்போ அதுதான் வசனம் சொல்லுது. அந்த சூழ்நிலையை அவன் என்ன செய்யலையாம், ஆபிரகாம் பார்க்கல. சூழ்நிலை என்ன செய்யல, பார்க்கல. அது விசுவாசத்தினுடைய 2ஆம் நிலை. முதல் தேவ வார்த்தையை விசுவாசித்த அறிக்கை, என ஜீவனம் வரணும் எங்க இருக்கு, நாவின் அதிகாரத்தில் இருக்குது. அப்ப அடுத்தது சூழ்நிலையை பார்த்து புலம்ப கூடாது. அவர் ஒன்றுமில்லாத இருக்க எல்லாவற்றையும் வரவழைக்க வல்லமை உள்ளவர், வனாந்தரத்திலே வழிகளையும் அவாந்தர வழிகளில் ஆறுகளையும் உண்டாக்குகிறவர். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த சூழ்நிலையை பார்த்து ஒன்னும் இல்லையே, எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா, நான் மனுஷன் தான் பண்ணுவான், ஆனா ஆண்டவர் மனுஷன் மூலமா பண்ணுவார். ஆமென். அந்த சூழலை நினைத்து நாம் கலங்கி ஒடுங்கக்கூடாது. ஏனென்றால் கவலை இருதயத்தை ஒடுக்கும். கவலை இருதயத்தை ஒடுக்கும். அப்ப அந்த கவலைக்கு ஒரு பவர் இருக்கு, ஒரு வல்லமை இருக்கு. கவலை சாதாரண காரியம் கிடையாது. அதான் ஆண்டவர் சொன்னார், நீ கவலைப்படுறதுனால ஒரு சரீரத்தில் ஒரு மனத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. கவலை சாதாரண கிடையாது, அதுக்கு இருக்கிற பவர் ஜாஸ்தி. கவலை என்ன செய்யுமா, இருதயத்தை ஒடிக்கிடும், வியாதியை கொண்டு வந்துடும், சந்தோஷத்தை கெடுத்துடும். அந்த கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கனால அந்த கவலையினால ஒரு நன்மை கூட வராது. நீங்க ஒரு பிரச்சனையை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருங்க, ஒரு நன்மை வரட்டு பார்ப்போம். அந்த கவலையினால ஒரு நன்மை நீங்க பெற்றுவீங்களா? நீங்க கவலையில இருந்தா சந்தோஷமா வரவங்கிட்ட பேசினா கூட இங்க எரிஞ்சு விழுந்துடுவீங்க, மூஞ்ச தூக்கி வச்சுக்கிடுவீங்க. அப்போ நமக்கும் பிரச்சனை, நம்மால பிறனுக்கும் பிரச்சனை. நம்ம சந்தோஷம் கெட்டது போனது இல்லை, அவன் சந்தோஷத்தையும் கெடுத்துடும். அப்போ நமக்கு சந்தோஷத்தை இழக்க செய்யும். அதனுடைய பவர் வல்லமை. நன்மையும் கொண்டு வராது, நன்மையும் அடுத்த முயற்சி எடுக்க விடாது. அடுத்த முயற்சி, அது ஆண்டவர் சொன்னார், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து. அப்போ ஒரு சந்தோஷம் வேணும்னா தேவ ஆவி இருக்கணும், ஆவியானவர் உள்ள கிரியை செய்யணும். அவர் இருந்தாதான், ஒன்று இல்லாட்டாலும் கூட ஆவியானவர் இந்த விசுவாசத்தை தூண்டுவார், செபிக்க வைப்பார், துதிக்க வைப்பார், நம்ப வைப்பார். இந்த பாதையை நான் கடந்து போயிடுவேன், இதுல இருந்து நான் மீண்டுடுவேன், இதுல இருந்து நான் தப்பிச்சிடுங்கிற உணர்வை கொடுக்கிறது ஆவியானவரே. தேவ வார்த்தையே, நம்முடைய விசுவாசமே, நம்முடைய நம்பிக்கையே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா என்று பார்க்கிறோம். அப்போ 3 நிலை பார்த்த. முதல் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். 2வது சூழ்நிலையை பற்றி நினைச்சக்கூடாது, கவலைப்படக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. 3வது வாக்கு பண்ணினவரை நம்ப வேண்டும். யாரை நம்பணும்? வாக்கு பண்ணினவர், உண்மை உள்ளவர், சர்வ வல்லவர், சிருஷ்டிகர்த்தர். ஆமென். சகலத்தையும் செய்ய, யோபு சொல்லுகிறான், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். காலங்கள் மாறலாம், வருஷங்கள் கடறலாம், வயது கடறலாம். குறிப்பிட்ட வயது வரைக்கும் ஆபிரகாம் தடுமாறி கொண்டுதான் இருந்தான், சாராள் தடுமாறி கொண்டுதான் இருந்தாள். அவன் விசுவாசத்தில் முதல் கொஞ்சம் குறைவுள்ளவனாதான் இருந்தான். ஆனால் கர்த்தர் ஒரு கட்டத்தில் சொன்னார், நீ எனக்கு முன்பாக பயந்து உத்தமனாயிரு. உத்தமன் என்றால் நேர்மையான வாழ்க்கை, நீதியான வாழ்க்கை. அதற்கு அவன் பயந்து உத்தமனாய் நடக்க ஆரம்பிச்சான். 75 வயசுல அழைச்சாரு, பிள்ளையை கொடுப்பனார். 25 வயசு வரைக்கும் கொடுக்கல. ஆண்டவர் 100ல தான் சொல்றாரு, 99ல சொல்றாரு. சூழ்நிலை ஒன்றுமே கிடையாது. அவளுக்கும் கர்ப்பஞ்சித்து போச்சு, இவனுக்கும் வயசாகி போச்சு. ஆனா அவன் அதை குற்றி கவலைப்படாதபடி வாக்களித்தவரை நம்பினான். கர்த்தர் அற்புதம் செய்தார். ஆமென். இப்ப தேவனுக்கு என்ன இல்லை, வயது வரம்பு இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய விசுவாசத்தின் நிலை எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். வாக்களித்தவரை விசுவாசித்து விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும். சூழலை பார்த்து கலங்கக்கூடாது. வாக்களித்த தேவனை விசுவாசித்து அறிக்கை செய்யும் பொழுது
ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். இதுதான் யோசுவா செய்கிறார். யோசுவா அங்க அறிக்கை செய்கிறாரு. தேவன் ஏற்கனவே ஆபிரகாமுக்கு அது வாக்கு பண்ணி விட்டார். ஆமென். சந்ததிக்கு வாக்கு பண்ணிட்டாரு. அதனால அது வாக்கு தத்தத்தை பிடித்து பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அது நல்ல தேசம், தேவன் வாக்களித்த தேசம். அது தேவன் நமக்கு நம்மோடு பிரியமா இருந்தால் அவர் கொடுப்பது நிச்சயமா நிறைவேறும். ஆமென். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி அவங்க செயல்பட்டதை பார்க்கிறோம். அந்த விசுவாசத்தின் தன்மை எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒரு சந்தேகமற்ற விசுவாசம் இருக்க வேண்டும், வல்லமையுள்ள விசுவாசமாய் இருக்க வேண்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இந்த நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் அறிக்கை செய்ய வேண்டும். வேதம் சொல்றது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 10:23. நல்ல கவனிங்க. அவன் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதினால் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. அல்லேலூயா. அப்போ நம்ம செய்யற அறிக்கையில எப்படி இருக்கணுமா? உண்மை உறுதியா இருக்கணும். அப்ப அறிக்கை செய்யணும். வாக்கு தத்தத்தை என்ன செய்யணும்? நம்முடைய நம்பிக்கை என்ன செய்யணும்? அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை மிக முக்கியம். நீதி உண்டாக இதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயிலே அறிக்கை செய்யப்படும். அறிக்கை செய்யற பாவம் தான் மன்னிக்கப்படும். ஆமென். அறிக்கை மிக முக்கியம். முதலாவது நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை செய்யணும். தேவனுக்கு முன்பாக ஆண்டவர் மலையை பார்த்து பேசு. பெரிய பர்வதமே எம்மாத்திர செருபாபேலுக்கு முன்பாய் சமபூமியாவாய். அறிக்கை. ஒண்ணு நடக்காம இருக்கலாம், 10 வருஷம் ஆனாலும் நடக்காம இருக்கலாம். அறிக்கை செய்துகிட்டே இருங்க. ஒரு நாள் வரும், கர்த்தர் அதை அங்கீகரித்து உங்களை கனப்படுத்துவார். ஆமென். அதுக்கு ஒரு 38 வருடம் வியாதியாய் பெதஸ்தா குளத்துல ஒருத்தன் இருந்தான். அவன் 38 வருஷமும் புலம்பிக்கிட்டே இருந்தான். என்ன கொண்டு இறக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை, நான் இறங்குறதுக்கு முன்னாடி வேற ஒருத்தன் இறங்கி சுகத்தை பெற்றுட்டு போயிடுவான் என்று அவன் சொல்லிக்கிட்டே இருந்தான். அப்ப இயேசு கிறிஸ்து போய் அவனுக்கு சுகம் அதே டைலாக தான் சொன்னான். ஆமென். ஆனால் அவனுக்குள்ள நம்பிக்கை இருந்து நம்பிக்கை அறிக்கை செய்துக்கிட்டே இருந்தான். நானும் ஒரு நாள் இருந்துச்சுவேன், இந்த தண்ணிக்குள்ள இறங்குவேன், எனக்கு சுகம் கிடைக்கணும். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 38 வருஷம் இருந்தான். அவன் அறிக்கையை பார்த்து, நம்பிக்கையை பார்த்து, விசுவாசத்தை பார்த்து, அவன் பொறுமையை பார்த்து இயேசு தேடி சென்றவனுக்கு சுகம் கொடுத்தார். கரங்களை தட்டி கத்திர பயந்து சொல்லுமா. அதுல நீங்க பல வருஷமா ஜெபிச்சு ஒன்றும் காணாம இருக்கலாம், அதனுடைய பலனை காணாம இருக்கலாம், அறியாம இருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தர் நிச்சயமாக செய்வார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா தேவன் நியமித்த நாள், நேரம், காலம் வரும் பொழுது அது நிறைவேறும். 30 வருஷம் எகிப்தில் அவங்க ராஜபோகமா இருந்தார்கள், அதிகாரிகளா இருந்தார்கள், செல்வ செழிப்பா இருந்தார்கள், அரசாங்க மேன்மையில் இருந்தார்கள், ராஜ மரியாதையில் இருந்தார்கள் இஸ்ரவேலர்கள். அந்த 30 வருஷம் முடிந்து அந்த 400 வருஷம் 4 தலைமுறை அவங்க தேவனையும் மறந்தாங்க, அடிமையாக்கப்பட்டார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவன் அவங்கள 30 வருஷம் எப்படிதான் வச்சாரு? ஆரம்பம் நல்லாதான் இருந்துச்சு. ஆரம்பம் நல்லாம இருந்தாலும் முடிவு வரைக்கும் காத்துக்கொள்ள வேண்டியது நம்ம கடமை. பவுல் படகிலே பிரயாணம் பண்ணும் பொழுது ஆரம்பம் நல்லாதான் இருந்து, மெல்லிய காற்று சுகமா இருந்துச்சு. ஆனா போட்டு போயிடுச்சு, கப்பல் போயிட்டு. அவன் முதலே புயல் வந்திருந்தா போயிருக்குமா? சொல்லுங்க. காற்று அடிச்சிருந்தா போயிருப்பாங்களா? எல்லாம் சூப்பரா இருக்குன்னு போனாங்க. ஆனா என்னாச்சு? நடு கடலுக்கு போனோடனே சூறாவளி அடிக்க ஆரம்பிச்சு, புயல் அடிக்க, எங்கேயும் கரவுதுங்கல, வெளிச்சம் தெரியல, பிழைப்புமான்கிற நம்பிக்கை அற்று போயிடுச்சு. அதன் மத்தியில் ஆண்டவர் சொல்லுகிறார், பவுலே திடர்கள், உன் நிமித்தம் ஒருவனுக்கு பிராண சேதம் வராது, எல்லாரையும் நான் கரை சேர்ப்பேன், எல்லாரையும். நான் சேவிக்கிறவன் ஆட்கொள்கிறவன் என்னிடத்தில் வந்து சொன்னார், ஒருவனுக்கு என் நிமித்தம் பிராண சேதம் வராத நம்பிக்கை அறிக்கைட்டாங்க, விசுவாசத்தை அறிக்கையிட்டான். சூழ்நிலை பிழைப்பு என்கிற சூழ்நிலையா இல்ல, கர்த்தர் கரை சேர்த்தார். கரை சேர்த்த உடனே அவங்களுக்கு அந்த தீவாறு பாராட்டின அன்பு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, ரொம்ப அன்பு செய்தாங்க. அந்நிய தீவாரா இருந்தோம். அப்படி இருக்கும் பொழுதே அவங்க விறகு கொடுத்தாங்க, அனல் மூட்டினாங்க, குளிர்காய. அப்படி போட்டு இருக்கும்போது ஒரு பாம்பு என்ன செய்துச்சு, பவுல
கவி பிடிச்சிச்சு சொல்றாங்க. இவன் கடலுக்கு தப்பி வந்து இவன் கொலகாரம் போலுக்குப்பா, இங்க வந்தும் இவனு சாவு விடலை, இவன் என்ன பிடிச்சிச்சு பாம்பு, அவ்வளோதான் இவன் மோசமானவன் சொல்லி அவள் வேறு சிந்தை ஆகி என்ன செஞ்சிட்டாங்க, அவனை குடிச்சு தப்பா. ஆமாம் ஆமாம் அப்படி என்ன செஞ்சிட்டான், அந்த பாம்பை அப்படி உதறி விட்டான். அவனுக்கு என்ன நடக்கலை, சாவே. உடனே அந்த தீவாரின் வேறு சிந்தை ஆகி, இவன் யாரு, தெய்வ. இப்படிதான் எந்த நேரத்தில் மனுஷன் எப்படி சொல்லுவாங்கலாம் தெரியாது. அதெல்லாம் நம்ம போய் ஒடுங்கிடக்கூடாது. ஆமென். ஒரு உலக கவிஞனே சொல்லுங்க, புகழ்ந்தால் என் உடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. யார் சொன்னது? இது கண்ணதாசன் சொன்னவா டைலாக்கு. பிரைஸ் லார்ட். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே உடைவுகள் வரும் பொழுது, சோர்வுகள் வரும் பொழுது, இழப்புகள் வரும் பொழுது, அவமானங்கள் வரும் பொழுது, பரிதவிப்புகள் வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே ஒடுங்கி இதுதான் லைஃப்னு சொல்லி முடிவுக்கு வந்துடக்கூடாது. நம்முடைய காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அவர் முன் குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். அவன் யோசுவா சொல்றான், இல்ல கர்த்தர் அதை நமக்கு தருவார், கர்த்தர் அந்த ஜனங்களை நமக்கு ஒப்பு கொடுக்கிறார் என்று சொன்ன. அப்போ நம்பிக்கை என்ன செய்யணும், அறிக்கை செய்யணும். அதே 10ஆம் அதிகாரத்திலே 36 வாசிங்க. அந்த எபிரேயர் 10:36 வாசிங்க. உங்களுக்கு வேண்டியதா இருக்கு. அப்போ நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, வாக்கு தத்தத்தை அறிக்கை செய்யறேன்னு சொல்லிக்கிட்டு வாக்கு தத்தத்தையும் அறிக்கை செய்துட்டு உங்க வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாம இருந்தா, மாறுபாடா இருந்தா, பாவமா இருந்தா ஆண்டவர் செய்வாரா? சொல்லுங்க. அதான் வசனம் சொல்லு, தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும், உத்தமனா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, காலேப் எப்படி வாழ்ந்தான், என்னை உத்தமமாய் பின்பற்றினான். உத்தமமா. ஆமா, ஆபிரகாம் கூட தடுமாறினார். ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் எனக்கு முன்பாக நீ பயந்து எப்படி இருக்கணும், உத்தமனா இரு என்று அவர் எச்சரித்த உடனே உத்தமமா இருக்க தன்னை அர்ப்பணித்தான். கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். ஆமென். ஆண்டவருக்கு சொல்ல, இவன் வேற ஆவிய உடையவனாய் இருந்தும் என்னை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் அவனை எங்க போய் சேர்ப்பேன், கானான்ல. அவனை பரலோகத்துல சேர்ப்பேங்கிறது அடையாளம் என்று. அது கானான், நமக்கு பரம கானான். அல்லேலூயா. அப்ப அடுத்து நம்ம நம்பிக்கையை அறிக்கை செய்வது, விசுவாசத்தை வாக்குத்தை அறிக்கை செய்வது மட்டுமல்ல, சூழ்நிலையை பார்த்து நாம் அதற்கு மோசம் போக வேண்டியதோ கவலைப்பட வேண்டியதோ அவசியம் இல்லை. அடுத்து செய்ய வேண்டிய காரியம் என்ன செய்யணுமா, நாம தேவ சித்தம் செய்ய வேண்டும், உத்தமமாய் வாழ வேண்டும், கர்த்தருக்கு பிரியமானதுபடி செயல்பட்டு. அப்புறம் என்ன செய்யணுமா, பொறுமையா காத்திருக்கணும். வெயிட், அவசரப்படக்கூடாது. அவர் வேலைக்காக என்ன செய்யணும், காத்திருக்க வேண்டும். அவர் வேலை வரும் பொழுது நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு மேலாக அவர் கிரியை செய்வார். ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் அந்த கூரைக்காக ஜெபம் பண்ண சொன்னேன். கர்த்தர் அதிசயமா சந்திச்சார், அதிசயமா சந்தித்தார். அப்போ கர்த்தர் நம்ம விசுவாசமா அதை ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார், அதை சந்திக்க. அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஜீவனும் மரணம் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்புறம் தேவ சித்தம் செய்து பொறுமையோடு காத்திருக்கிறான். அதை காலேப் இப்படி செய்தான். அவன் உத்தமனாய் வாழ்ந்து காத்து இருந்தான், அதை சுதந்திரிக்க காத்து இருந்தான் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம கர்த்தரை சார்ந்து இருக்கணும். யாரை சார்ந்து இருக்கணும்? வாழ்வோ தாழ்வோ, இன்பமோ துன்பமோ, பலனோ பலவீனமோ, மரணமோ ஜீவனோ, நம்ம யாரை சார்ந்து இருக்கணும்? கர்த்தரை சார்ந்து இருக்கணும். யோசுவா 14ஆம் அதிகாரம் 6 முதல் 12 வரைக்கும் வாசிங்க. அங்க யோசுவா காலேப் என்ன சொல்றாரு பாருங்க. யோசுவா புத்தகத்துக்கு வாங்க. இடத்தில் வந்தார்கள். கேனாசியனான எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, காலேப் என்ன கேட்கிறார் பாருங்க யோசுவாட்ட. பழைய ஆட்கள் இவங்க ரெண்டு பேரும் உயிரோடு இருக்காங்க. பழைய ஆள்ல யார் 2 பேரும் உயிரோடு இருக்காங்க? யோசுவாவோ 2 பேரும் ஒருத்தர் சந்திக்கிறாங்க. நம்ம 2 பேரும் தான்டா எகிப்துல இருந்து புறப்பட்ட ஆளு, எகிப்துல பிறந்த ஆளு. இவங்க ஒருத்தரும் வனாந்தரத்துல பிறந்தவன் தான், அவனுக்கு எகிப்துன்னு தெரியாது. ஆமென். இப்ப பழைய ஆட்கள் ஒருத்தர் சந்திக்கிறாங்க. என்ன பேசுறாங்க பாருங்களேன், வாசிங்க. கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோடு சொன்ன வார்த்தை தெளிவா பேசுறவங்க. உன்னை குறித்தும் என்ன குறித்தும் தேவ மனுஷனா இருந்த மோசையை கொண்டு தேவன் நம்மளை பற்றி என்ன செய்தாரு, காரியத்தை தேவன் பேசினாரு.
எத்தனை வயசா ஏங்க? எத்தனை வயசு? 40 வயசு. நல்ல ஒரு நடுத்தர வயது இல்ல? பொதுவாக வாலிப வயசை 40 வயசு தான் முடிவு சொல்லுவாங்க. 40 வயசு பிறகு வாலிபம் கிடையாது. ஆமென். என்னதான் அலங்காரம் பண்ணாலும், டை அடிச்சாலும், மேக்கப் பண்ணாலும் 40 வயசு பிறகு என்ன கிடையாது, யூத்து கிடையாது. ஸ்தோத்திரம். சரி, 40 வயசா இருந்தது. ஆ ஆ ஆ ஆ பாருங்க, நானும் அவனும் சொல்றான், நான் எப்படி ஆண்டவரை பின்பற்றினேன்? உத்தமமாய் பின்பற்றினேன். தன் மனசாட்சியின்படி சாட்சி கொடுக்கிறான். அந்நாளிலே மோசே நீ என் தேவனாய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றும் சுதந்திரமாய் இருக்க கடவுதே என்று சொல்லி ஆணையிட்டார். இப்போதும் கர்த்தர் சொன்னபடியே. இப்ப மோசேயில அவரும் செத்து போயிட்டாரு, அவரு கூட கானானுக்கு வர முடியல. ஆனா இப்ப சாட்சிக்கு யாரு மட்டும்தான் இருக்கா? யோசுவா மட்டும்தான் இருக்கிறாரு. அதான் எடுத்து சொல்றாரு. இதோ கர்த்தர் சொன்னபடி. இந்த வார்த்தையை பாருங்க, சொல்லலாம். கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோட காத்தார். கரங்களை தட்டுவோமா? ஆண்டவர் நம்மை முடிவு புரிந்து காத்துக்கொள்ள வல்லவர். முடிவு புரிந்து நிலைத்திருக்க நம்மை காப்பாற்ற வல்லமை உள்ளவர். சொல்ல உயிரோட காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடு சொல்லி, இப்போது 45 வருஷம் ஆயிற்று. இப்போ சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சா? 45 வருஷம் ஆயிடுச்சு. அப்போன்னா வயசு இப்ப எத்தனை? 85. வெரி குட், கணக்கு சூப்பர் கணக்கு. 85 வயசு. அன்னைக்கு இவர் இந்த வார்த்தை சொல்லும்போது அவருக்கு பர்த்டே. இப்போ சொல்லார் பாருங்களா. இப்போது 45 வருஷம் ஆயிட்டு. இதோ இன்று நான் 85 வயது உள்ளவர். இன்று பர்த்டே அன்னைக்கு சொல்றாரு. என் வயசு 85வது பிறந்த நாள் சொல்றாரு. இன்னைக்கு எனக்கு 85 வயசு. அந்த 40 வயசு பலன் எனக்கு இருக்கு தோஞ்சிச்சு எங்காரு. ஆமென். அப்படின்னா அந்த ஆசீர்வாதத்தை பெற காலிபு எத்தனை வருஷம் காத்திருந்தாருங்க? 45 வருஷம். அவனா பெதஸ்தா குளத்துல 38 வருஷம் தான் இருந்தான். ஆமென். காலிபு எத்தனை வருஷம் காத்திருந்தாராம்? 45 வருஷம் காத்திருந்திருக்கிறான். கர்த்தர் சொன்னதை பெற்றுக்கொள்ள, அடைய. அதனால பொறுமை ரொம்ப அவசியம். காத்திருக்குதல் ரொம்ப அவசியம். உலகம் 1000 சொல்லட்டே, கர்த்தர் முன்குறித்ததை நிறைவேற்றுவார். ஆமென். இன்று நான் 85 வயது உள்ளவன். நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமா இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். போதும். இங்க நம்ம பார்க்கிறோம், சொல்றாரு, அன்னைக்கு இருந்த பலன் இன்ன வரைக்கும் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறாரு. அந்த பலனை தக்க வைக்கணும். என்ன செய்யணுங்க? ஆண்டவர் நல்லா துதிக்கணும், நல்லா ஜெபிக்கணும். தேவ சமூகத்திலிருந்து அதை அந்த பலனை தக்க வைக்க முடியும். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுத்து சமாதானமடையவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஒரு ஆவிக்குரிய பலன். வயசு கடந்து போகட்டு. உங்களுக்கு 80 வயசு ஆனாலும் தேவ ஆவியில சரீரம் தான் உங்களுக்கு தொய்வு ஆயிடும். சரீரத்துக்கு தான் வயசு உண்டு, ஆவிக்கு வயசு கிடையாது. ஆவிக்கு என்ன கிடையாது? வயசு கிடையாது. ஆவியில நிரப்பப்படும் பொழுது ஒரு வாலிபன் செய்ய முடியாது, ஆவியின் நிறைவுல நீங்க செய்ய முடியும். ஒரு ஆவியை கட்ட முடியும், அந்த பகுதியிலிருந்து துரத்த முடியும். ஆமென். முடியுமா முடியாதா? கட்டுக்குள்ள இருக்க ஜனங்களை விடுதலையாக்க முடியும். ஆவியின் வல்லமை. சொல்ல இப்போ 85 வயசு. அவன் பர்த்டேல சொல்றான், யுத்தம் செய்ய ஆவலா இருக்கிறேன், யுத்தம் செய்ய ரெடியா இருக்கிறேன், எனக்கு அந்த பலன் இருக்கிறது. கர்த்தர் சொன்னபடி அவர்களை நான் என்ன செய்வேன்? துரத்திடுவேன். கர்த்தர் சொன்ன இடத்தை எனக்கு தாரும். எந்த இடத்த? மலை நாட்டை தாரும். அங்க யார் இருக்கா? அந்த மலை நாட்டில் யார் இருக்கா? ஏனாக்கின் புத்தர்னா யாரு? ராட்சதர்கள். அவன் தாவீது கூட சண்டை போட்டதுக்கு கோலியாத் யாரு? ராட்சதன். பிறகுகள் இருக்குது. ராட்சதனை இப்படிதான் பார்க்கணும், இப்படிதான் நம்ம பார்க்கணும்.
அவன் இருப்பான் 15 அடி உயரத்தில். நம்ம மனுஷன் மிஞ்சி போனால் 7 அடி 7.5 அடி தான் இருப்பான். அவன் 15 அடி இருப்பான். கையெல்லாம் எத்தனை இருக்கும்? விரலெல்லாம். ஆமாம், கை 6, விரல் 6, காலில் 6. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அதாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களை நான் துரத்தி விடுவேங்கிறான். அப்போ அவனுக்குள்ளே இருந்த விசுவாசம், நம்பிக்கை, ஆவியின் பலன், சிந்தை, பார்வை, அவருடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? மாறுபட்டு இருக்குதா இல்லையா? அப்படி நமக்கும் வரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஆமேன். என்ன அமைதியா இருக்கிறீங்க? ஒரு ஆமீன் இல்லை, தோத்திரமும் இல்லை, அல்லேலூயாவும் இல்லை. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். காலேப்பை போல நாம என்ன செய்யணும்? ஆவியில பலன் கொள்ளணும், தேவ ஆவியுடையவர்களா இருக்கணும், விசுவாச அறிக்கை செய்யணும், நல்ல செய்தியை சொல்லணும். துரத்தி விடுவேன். நம்ம வாழ்க்கையில தேவன் காரியத்தை வெளிப்படுத்த நம்ம துரத்தலைன்னா நம்ம வாழ்க்கையில இந்த ஆவிகள் ஒரு பகுதியில் இருக்கத்தான் செய்யும். தலைமுறை சாபாவியா இருக்கட்டு, நம்ம வாழ்க்கையில செய்த தவறுனால வந்து ஆவியா இருக்கட்டு, இல்லை நமக்கு விரோதமாக செய்த பில்லி சூனிய ஆவியா இருக்கட்டு, தேவன் காரியத்தை வெளிப்படுத்தும் பொழுது நாம் அதை ஒன்னொன்னா துரத்திக்கிட்டே இருக்கணும். ஒன்னொன்னா என்ன செய்யணும்? துரத்திக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா துரத்தலைன்னா உள்ள ராட்சசம் இருக்கத்தான் செய்வான். இருப்பானா இல்லையா? நம்ம துரத்தி விடல. என்ன செய்யல? இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு போனாலும் சத்துருக்களை நிறைவேறி துரத்தவே இல்லை. அப்புறம் கொஞ்சம் பேர் என்ன செஞ்சுட்டாங்க? உடன்படிக்கை பண்ணி நீ இரு, எங்களுக்கு வேலை செய்யன்னு சொல்லி வச்சுக்கிட்டாங்க. சிலர் என்ன செய்யலை? கண்டுக்கிடவே செய்யலை. ஒரு சிலர் மட்டும்தான் சத்துருவை என்ன செய்தாங்க? துரத்துனாங்க. அதுல காலேப்பு யாரை துரத்துனானா? ஏனாக்கியரை, ராட்சதர்களை துரத்தினா. எபூசியரை துரத்தல. எபூசியரை யார் தான் துரத்தினா? தாவீது தான் துரத்தினான். ஆமேன். எத்தனை காலம், எத்தனை நூற்றாண்டு கழியுது பாருங்க. கர்த்தர் பங்கு பங்கா செய்ய வைக்கிறாரு. அப்ப நம்ம வாழ்க்கையில நீங்க இப்பமே துரத்த வேண்டியது துரத்துறீங்கன்னா உங்க சந்ததியில என்ன இருக்காது? தலைமுறை சாபாவி பல வருஷமா நம்முடைய சந்ததியை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிற பாரம்பரிய கட்டுகள் இருக்குமா? அப்ப நம்ம துரத்த வேண்டியது என்ன செய்யணும்? வெளிச்சம் கிடைக்க கிடைக்க, விசுவாசம் வர வர, தேவ ஆவியின் பலன் வர வர துரத்திக்கிட்டே இருக்கணும். நான் கிறிஸ்துவ எனக்குள்ள எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடாது. நம்ம செய்த நன்மைக்கான கிருபையும் இருக்கும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தவறுக்கான கட்டும் இருக்கத்தான் செய்யும். சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தெரிய தெரிய துரத்தணும். நம்ம வாழ்க்கையில இருக்கிற வாழ்க்கையின் பகுதியில எந்தெந்த பகுதி சத்துடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிறதோ, கட்டுக்குள் இருக்கிறதோ, அது எல்லாமே துரத்திக்கிட்டே இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. பிறருக்கும் நன்மை செய்யணும். நம்ம வாழ்க்கை இருக்கிற கட்டுகள் இருந்து இருளிலிருந்து விடுதலை ஆகணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இப்ப காலேபு சொல்லுகிறான், நான் துரத்தி விடுவேன், துரத்தி விடுவேன் என்று சொல்லுகிறார். அதே அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தையும் 14 வாசிங்க. ஆமென். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆவிக்குரிய தலைவனாக யோசுவா மோசேக்கு அடுத்து இருக்கிறான். அவன் மனதார அவன் ஆசீர்வதிக்கிறான். ஒரு ஆவிக்குரிய தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறான் யோசுவா. காலேபை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தையின்படி, உன் விருப்பத்தின்படி, உன் வைராக்கியத்தின்படி, உன் வாஞ்சையின்படி, விசுவாசத்தின்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆவிக்குரிய தகப்பன் ஆசீர்வதிக்கணும். உன்னுடைய ஆவிக்குரிய காரியத்தில் பெரியவங்க உன்னை ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வதிக்கிறான். நம்மளுடைய ஒரே வயசு தானே, ஒன்னா தானே வந்தோம். நீ இன்னைக்கு பெரிய லீடர் ஆயிட்டான் இல்ல, தலையை கொடுக்கிறான். அவன் ஆசீர்வதிக்கிறான். ஆமென். யோசுவா ஆசீர்வதிக்கிறான். ஆசீர்வதிக்கப்பட்டான். காலேப் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக அவன் என்ன செய்யறான்? அதை சுதந்தரிக்கிறான். அப்போ அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட காலேப்பாகும். அவன் தேவ வாக்கின்படி 45 வருஷம் பொறுமையாயிருந்து அதை சுதந்தரித்து கொண்டவனாக காணப்படுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவனுக்கு அந்த எபிரோன் என்கிற இடத்தை கேட்டு வாங்கினான். அந்த எபிரோன் தான் ஆபிரகாம் தன் மனைவி அடக்கம் பண்ண வாங்கின அந்த இடம். எபிரோன் என்றாலே ஐக்கியம் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த ஐக்கியம்தான் தேவனையும் நம்மையும் இணைக்கிற இடம்தான் சபை. அதனால ரட்சிக்கப்பட்டவர்களை அவர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார். இயேசு கிறிஸ்து தான் ஒரு மனிதனை, பாவத்தில் இருக்கிற மனிதனை, அவனை பாவத்தை மன்னித்து ரட்சித்து தேவனுடைய பிள்ளை என்று இணைக்கிறவர் மத்தியஸ்தர். அல்லேலூயா. அவர்தான் மத்தியஸ்தர், ரட்சகர், மீட்பர் இயேசு. பார்க்கிறோம்
அவர்களை சபையிலே ஆண்டவர் இணைக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், பரம கானானுக்குள் சேர்க்கிறார். சபை எதற்கு? நீ பரலோகம் போவதற்கு. உலக ஆசீர்வாதத்துக்கு மட்டும் அல்ல, உலக ஆசீர்வாதத்தையும் தருவார். ஆனா உன்னுடைய தரிசனம் வாஞ்சை இருக்கணும். கானானை அடைய வேண்டும். பரலோகத்தை இந்த பூமியில யாரும் நிரந்தரம் கிடையாது. ஒரு நாள் கண்ணை மூடணும், ஒரு நாள் செத்துதான் ஆகணும். பேசுற நானும் சாவணும், கேட்கிற நீங்களும் ஒரு நாள் மறிச்சுதான் ஆகணும். ஆனால் மரித்தால் ரெண்டே இடம்தான், பரம கானான் பரலோகம், பாவத்தின் தண்டனையாகிய மரணம் என்கிற நரகம். ஆண்டவர் அந்த பரம கானானுக்குள் பிரவேசிக்க யோசுவாவை போல துதிக்கிறவர்களாய், செபிக்கிறவர்களாய், நற்செய்தி அறிவிக்கிறவர்களாய், உத்தமமாய் தேவனை பின்பற்றுகிறவர்களாய், சத்துருக்களை துரத்துகிறவர்களாய், எபிரோரை பெற்றுக்கொண்டு ஐக்கியமுள்ளவர்களாய், தேவனால் நற்சாட்சி பெற்றவர்களாய் காணப்பட பிரயாசப்படுவோம். காலேப் வேறு ஆவிய உடையவனாய் இருந்து உத்தமனாய் பின்பற்றினான். ஆண்டவரை சாட்சி கொடுத்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று ஆண்டவர் கொடுக்கிற கடைசி சாட்சி. அவங்க பார்த்து சொன்னேன், மகளே, இந்த பூமியில எத்தனையோ பாடைய நாமத்து நிமித்தம் சகித்தாய், அவமானங்களை சகித்தாய், ஆனாலும் நீ எனக்காக உத்தமமாய் கடைசி வரைக்கும் நீ சகித்து நின்றாய். நான் உனக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்க பரலோகத்துக்குள், அந்த வீட்டுக்குள்ள பிரவேசி ஆண்டவர் சாட்சி கொடுக்க வேண்டும். கரங்களை தட்டி கத்திர வைப்பான். அவன் காலேப்பை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். அவன் நடந்து கொண்டதையும் நம்ம பார்க்கிறோம். அதனால் எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாய், நாம் நற்சாட்சி உள்ளவர்களாய், தேவனை உத்தமாய் பின்பற்றுவர்களாய் அர்ப்பணிப்பும் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்போம்.